ஹாய் கைஸ், வெல்கம் டு மிஷன் பாசிபிள் அகாடமி. இன்னைக்கு இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்கமிங்கில் வந்திருக்கக்கூடிய டிஎன்யூஎஸ்ஆர்பியோட ஆனுவல் பிளானர் படி நமக்கு டெக்னிக்கல் எஸ்ஐ கன்ஃபார்ம் கால்ஃபர் ஆக போகுது. ஸோ இந்த எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் எப்படி இருக்கும்? ஆல்ரெடி லாஸ்ட் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 நடந்தது. ஸோ அந்த பேட்டர்னுக்கும் இப்போ இருக்கக்கூடிய 2026 பேட்டர்னுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 18 பேட்டர்ன் தெரிஞ்சால் தான் இதோட டிஃப்ரென்ஸ் பற்றி நம்ம பார்க்க முடியும். கவனிங்க, 2018 எப்படி இருந்தது அப்படின்னா, ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 80 மார்க், அதாவது 80 மார்க்ஸ்க்கு கேட்டிருந்தாங்க. இதில் ஜென்ரல் நாலேஜ்லேருந்து நமக்கு 30 மார்க்ஸும், நம்மளுடைய டெக்னிக்கல் சப்ஜெக்ட்லேருந்து 50 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க. கிளியர்? ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நம்மளுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்குன்னு ஒரு 5 மார்க்ஸ் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. கிளியர்? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு 5 மார்க் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. அதை இப்போ எடுத்துட்டாங்க, இப்போ கிடையாது. கிளியர்? ஸோ அடுத்து கவனிங்க, இன்னும் மார்க் எங்கெங்கே அலோகேட் பண்ணுறாங்கன்ட்டு. அடுத்தது என்எஸ்எஸ், என்சிசி, ஸ்போர்ட்ஸ் இது போன்ற சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க, இதில் நீங்கள் இன்வால்வ் ஆகி வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு 5 மார்க்ஸ் இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் சர்டிஃபிகேட்ஸ் பொறுத்து மாறும். அடுத்து இதெல்லாம் முடிச்சாச்சு அப்படின்ற பட்சத்தில் இன்டர்வியூக்கு ஒரு 10 மார்க்ஸ். கிளியர்? நம்மளுடைய எக்ஸாம் பேட்டர்ன், ரிட்டன் எக்ஸாம் மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ரிட்டன் எக்ஸாமுக்கு அப்புறம் மார்க்ஸ் எங்கே அலோகேட் பண்ணுறாங்கன்றத சொல்லியிருக்கேன். கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் 2018 பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி கிடையாது. கிளியர்? ஸோ இதோட எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு ரைட்டிங் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ மொத்தமாக எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2018 இருந்தது ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், அதுக்கப்புறமா சிவி, அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருந்தது. ஸோ இப்போ நமக்கு என்ன மாற்றி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமனாக 2020க்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2026 அப்கமிங்கில் நம்மளோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு நம்ம அஃபீஷியலாக டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. கிளியர்? ஸோ அந்த ஜிஓவில் என்ன சொல்லியிருக்காங்க பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரிட்டன் எக்ஸாமினேஷன் 2 பார்ட்டாக வைக்கிறாங்க. பார்ட் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி. இதில் 100 மார்க்ஸ்க்கான கொஷின்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் 40% எடுக்கணும். இது ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட். இந்த இதில் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க் அப்படிங்கிறத மெயின் எக்ஸாமினேஷனில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இட் இஸ் அ குவாலிஃபையிங் பேப்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் மெயின் எக்ஸாமினேஷன் வரும். இந்த மெயின் எக்ஸாமினேஷனில் ஜென்ரல் நாலேஜ்லேருந்து 30 மார்க்ஸ்க்கும், கிளியர், அண்ட் டெக்னிக்கல்லேருந்து 55 மார்க்ஸ்க்கும் கொஷின் கேட்குறாங்க. ஆல் ஓவராக 85 மார்க்ஸ். லாஸ்ட் டைம் 2018 நடந்தப்போ பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்லேருந்து 50 மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க, இப்போது 55 மார்க்ஸ். கிளியர்? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மார்க் இருக்குது. அந்த ஸ்பெஷல் மார்க்னா சர்டிஃபிகேட்க்கு என்எஸ்எஸ், என்சிசி, ஸோ இதுக்காக கொடுக்குறது, அதில் ஒரு 5 மார்க்ஸ் வரும். அடுத்த லெவல் ரிட்டன் முடிக்கிறோம். ரிட்டன் முடித்த உடனே ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும் அண்ட் சிவி இருக்கும். அதை தொடர்ந்து இன்டர்வியூ. கிளியர்? ஸோ ஆல் ஓவராக 100 மார்க்ஸ் கொண்டு வந்துடுவாங்க. கிளியர்? ஸோ இதுதான் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியில் அப்கமிங்கில் வரக்கூடிய 2026 டெக்னிக்கல் எஸ்ஐ இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கான பேட்டர்ன் இது தான். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து நம்மளுடைய கம்பேரிஷன் அப்படின்றது டெக்னிக்கல் எஸ்ஐக்கும் டெக்னிக்கல் எஸ்ஐயோட எக்ஸாம் பேட்டர்ன் வெர்சஸ் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐயோட எக்ஸாம் பேட்டர்ன். கிளியர்? ஸோ இதை ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கிளியர்? லிசன், இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் எப்படி நமக்கு 2026 பேட்டர்னில் டெக்னிக்கல் எஸ்ஐயில் தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கோ அதுபோல் பார்ட் 1ல் தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும். இது ரெண்டுக்குமே காமன் தான். ஓகேவா? 100 கொஷின்ஸ் இருக்கும். இதில் மினிமம் 40%, 40 மார்க்ஸ் நம்ம எடுக்கணும். இது ஸ்க்ரீனிங் டெஸ்ட். இந்த 40 எடுத்தால் தான் நம்மளுடைய மெயின் பேப்பரை என்ன பண்ணுவாங்க, எவாலுவேட் பண்ணுவாங்க. கிளியர்? ஸோ பார்ட் 2 அப்படின்னு எடுத்திங்கன்னா இது மெயின் எக்ஸாமினேஷன் இருக்குமா. இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் 85 மார்க்ஸ் தான் கொஷின் கேட்குறாங்க. ஜிகேவை பொறுத்த வரைக்கும் 55 மார்க்ஸ். ஓகே, அண்ட் சைக்காலஜி எடுத்திங்கன்னா 30 மார்க்ஸ். அரவுண்ட் 85 மார்க்ஸ். மொத்தமாக 170 கொஷின்ஸ் இருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கான எக்ஸாம் பேட்டர்ன். இங்கே டெக்னிக்கல் அப்படிங்கிறதுனால டெக்னிக்கல் சப்ஜெக்ட் 55 கொடுக்குறாங்க. ஓகேவா? ஆனால் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐயில் என்ன பண்ணுறோம், 55 மார்க்ஸுக்கு ஜென்ரல் நாலேஜ் இருக்குது. சைக்காலஜி அப்படிங்கிறது 30 மார்க்ஸுக்கு இருக்குது. டோட்டலாக நம்மளுடைய மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனோட மார்க்ஸ் அலோகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 மார்க்ஸ். கிளியர்?
ஸோ இதுதான் இந்த 2 எக்ஸாமினேஷனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். டெக்னிக்கல் எஸ்ஐயில் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் தனியாக படிக்க போகிறீங்க. நார்மல் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எஸ்ஐக்கு என்ன படிப்பீங்களோ அந்த மாதிரி தான் நமக்கு சைக்காலஜி தான் இருக்குது. கிளியர்? டெக்னிக்கல் சப்ஜெக்ட் நமக்கு அதுக்கு தேவையில்லை. நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெக்னிக்கல் எஸ்ஐக்கு மட்டும்தான் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் படிக்க போகிறேன் எக்ஸ்ட்ரா. மற்ற எல்லா எக்ஸாமினேஷனுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் பிசி ஆகட்டும், எஸ்ஐ ஆகட்டும், ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே நமக்கு சிலபஸ் காமன் தான். ஓகே, ஸோ நம்மளுடைய அகாடமியில் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு தனியாக கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த டெக்னிக்கல் எஸ்ஐக்கான கிளாஸஸ் அப்படின்றது நமக்கு மார்ச் 15க்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, அண்ட் இதுக்கான புக்ஸ் கூட அவைலபிள் இருக்குது நம்மக்கிட்ட. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். ஓகே, புக்ஸ் நீடட் அப்படின்னாலும் புக்ஸ் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அதாவது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் கிளாஸஸ், டெஸ்ட் பேட்சஸ் எது வேணும் அப்படின்றத நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸில் உங்களோட சாய்ஸ் என்ன அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளியர்? அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தேவைன்றது தெரிய வந்துடும். ஸோ ஆஃப்டர் 15க்கு மேலே நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நீடட் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற போல் கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கீப் மூவிங்.